வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஹிட் பண்ண உடனே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஒரு யூசர் எக்ஸாம்பிள் வந்து ரமேஷ்னு வச்சுக்கோமே. ஒரு யூசர் என்ன பண்றாரு அப்படின்னா, ரமேஷ் ஒரு யூசர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த டேட்டா பேஸை வந்து ஆக்சஸ் பண்ண டேட்டா பேஸ் நேம் என்ன வச்சுக்கிறோம் நம்ம வந்து ஜஸ்ட் வந்து வி கால் இட் டெஸ்ட்னு வச்சுக்கிறோமே. ஓகேவா? ஸோ டெஸ்ட் வச்சுக்கிறோமே. இப்போ இந்த ரமேஷ் யூசர் வந்து இந்த டெஸ்ட் டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணிட்டு இங்க இருக்கிற ஒரு டேட்டாவை வந்து அவர் எடுத்துட்டு கொண்டு போய் பார்க்கணும். அதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அவர் என்ன கமாண்ட் அவர் யூஸ் பண்றாரு அப்படின்னா, கீழே கமாண்ட் இருக்கு பாருங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த கமாண்ட் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் யூஸ் பண்றாரு. ஸோ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கனெக்டிவிட்டி வேணும் ஒரு யூசருக்கு. கரெக்டா? ஸோ ஒரு யூசர் வந்து டிபி ஆக்சஸ் பண்ண அவருக்கு வந்து என்ன வேணும், அவருக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கண்டிப்பா இருக்கணும். செகண்ட் வந்து அவருக்கு வந்து ஸ்ட்ரிங்ஸ் கனெக்ஷன் டிஎன்எஸ் டீடைல்ஸ் இருக்கணும். இல்ல அப்படின்னா இன்னொரு திங்க் என்ன வேணும் அவருக்கு அப்படின்னா, நம்மளோட ஹோஸ்ட் நேம் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், போர்ட் நம்பர் தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? ஸோ இது இல்லாம இருந்தா தான் தேர்ட் பார்ட்டி டூல் வந்து டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுவாரு. ஸோ நம்ம டேட்டா பேஸ் எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, யூசர் பாஸ்வேர்ட் போட்டு கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்னா, நேரா எங்க செக் பண்ணும் அப்படின்னா, சர்வர் சைட்ல லிசனர்ல போய் செக் பண்ணும். லிசனர்ல அவர் யூஸ் பண்ண ஸ்ட்ரிங் கரெக்டா, அவர் யூஸ் பண்ண ஹோஸ்ட் நேம் கரெக்டான்னு செக் பண்ணிட்டு செகண்ட் வேலிடிட்டி என்ன செக் பண்ணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த யூசர் வந்து டேட்டா பேஸ்ல இருக்காரா அப்படின்னு சொல்லி எங்க செக் பண்ணும், டேட்டா டிக்ஷனரி கேஷே. ஏன் டேட்டா டிக்ஷனரி இம்பார்ட்டன்ட் சொன்னேன் புரியுதா இப்போ உங்களுக்கு? இந்த டேட்டா டிக்ஷனரி கேஷ்ல என்ன இருக்கும், டேட்டா பேஸ்ல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும் அப்படின்னா. இப்ப இதே அன்னோன் யூசர் வந்து யாரா கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா அவர் எரர் அடிக்க ஆரம்பிச்சிடும். என்ன எரர் அடிக்க ஆரம்பிச்சிடும், இந்த யூசர் நீங்க வந்து டேட்டா பேஸ் கிடையாது எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எரர் அடிக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டா? சோ இப்ப அந்த யூசர் அவர் வேலிடேட்ல இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா, பிஜிஏ கிட்ட அப்டேட் பண்ணுவாங்க. சர்வர் ப்ராசஸ் அப்டேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சர்வர் பிஜி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த யூசருக்கு வந்து ஒரு செஷன் அலோகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது கொடுத்தது இல்லாம சர்வர் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு வந்து சர்வர் ப்ராசஸ் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஹோட்டல்ல வந்து சர்வன் இருப்பாங்கல்ல அவர் மாதிரி. இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு வந்து 2 இட்லி வேணுங்க, ஏதாவது எனக்கு தோசை வேணுங்க அப்படின்னு யார்ட்ட சொல்லுவோம், நம்ம அந்த அவர்கிட்ட சொல்லுவோமா, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் போய் தேடி போய் எடுத்துட்டு வந்துருவார். கரெக்டா? ஸோ அவர் யாரு அப்படின்னா, இந்த யூசர் போய் நம்ம சர்வர் ப்ராசஸ் நம்ம அந்த சர்வன்ட்ட சொல்லிடுவோம், எனக்கு வந்து இந்த டேபிள் எனக்கு வேணும் சொல்லிட்டு அப்படின்னா அவர் போய் எடுத்து வந்துருவார், மத்த எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிடும். ஓகேவா? இப்ப அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப யூசருக்கு என்ன ரெடி ஆயிருச்சு, யூசர் வேலிட் யூசர். ஸோ இவருக்கு செஷன் வந்து பிஜி வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ இப்ப அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா, இப்ப இவர் வந்து he is ready to hit the command in the databases. சோ இவர் வந்து இப்ப ஈஸியா வந்து டேட்டா யூசிங் த கமாண்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. சோ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதை நோட் பண்ணிக்கங்க ப்ரோ, இம்பார்ட்டன்ட் என்னன்னா, மொத்தம் இப்போ வந்து ஒரு யூசர் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு நம்ம ஹிட் பண்றாரு அப்படின்னா, ஹிட் பண்ண போகும்போது மொத்தம் 4 ஸ்டேஜஸ் நடக்கும் டேட்டா பேஸ் பின்னாடி. அந்த 4 ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சின்டாக்ஸ் செக் பண்ணுவாங்க, செகண்ட் வந்து செமாண்டிக் செக் பண்ணுவாங்க, தேர்ட் வந்து ஆப்ஜெக்ட் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க, ஃபோர்த் வந்து ஆப்டிமைசேஷன். ஓகேவா ப்ரோ? சோ இந்த 4 ஸ்டேஜுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த யூசர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணால் மட்டும்தான் இந்த சர்வர் ப்ராசஸ் போய் அங்க டேட்டாவை எடுத்துட்டு வந்து யூசர்ட்ட கொடுப்பாரு. கிளியரா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ண போறா அப்படின்னா, அந்த 4 process மட்டும் என்னன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன் ப்ரோ. சின்டாக்ஸ் செக் அப்படின்னா என்ன அப்படின்னா, சின்டாக்ஸ் செக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டுக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சின்டாக்ஸ் இருக்கும். கரெக்டா? இப்போ வந்து செலக்ட் ஃப்ரம் ஸ்டார் எம்ப்ளாயி அப்படின்னா ஒரு எரர் அடிச்சிரும் உங்களுக்கு, ஏன்னா சின்டாக்ஸ் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி வந்துரும். சோ நம்ம எஸ்கியூஎல்ல ஒரு சின்டாக்ஸ் இருக்கு, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி, அதாவது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். சோ இதான் அந்த சின்டாக்ஸ். சோ ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் செக் பண்ணும். ஓகேவா? செகண்ட் வந்து சிமாண்டிக் செக். சிமாண்டிக் செக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் வந்து யூசர் நேம் என்ன ரமேஷ், ரமேஷுக்கு வந்து இந்த டேபிள் ஆக்சஸ் பண்றதுக்கான ஆக்சஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும் செகண்ட் வந்து. சோ அது இருந்தா மட்டும்தான் இந்த டேபிள் ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லாட்டி அப்படின்னா அவருக்கு வந்து என்ன எரர் அடிக்கும் அப்படின்னா, ஐ மீன் என்ன எரர் அடிக்கும் அப்படின்னா, பிரிவிலேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு எரர் அடிக்க ஆரம்பிச்சிடும். யாரு? இந்த ரமேஷ் யூசர் பிரிவிலேஜ் எரர் வந்துடும். தேர்ட் வந்து ஆப்ஜெக்ட் ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சாரி கன்ஃபியூசிங் ப்ரோ. சிமாண்டிக் செக் அப்படின்னா என்ன அப்படின்னா கிராமட்டிக்கல் செக் பண்ணும். சாரி, சிமாண்டிக் செக் அப்படி என்ன பண்ணும் அப்படின்னா கிராமட்டிக்கல் செக் பண்ணும். கிராமட்டிக்கல் என்ன அப்படின்னா இந்த செலக்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி இருக்குல்ல, சோ இது எல்லாமே செக் பண்றது சிமாண்டிக் செக். சாரி கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் நானு. ஓகே ப்ரோ. செலக்ட் ஸ்பெல்லிங், ஃப்ரம் ஸ்பெல்லிங், எம்ப்ளாயி ஸ்பெல்லிங், இந்த எல்லாமே செக் பண்ண போகும்போது தான் இது செக் பண்றதா யாரு அப்படின்னா சிமாண்டிக் செக் பண்ணும். சோ சின்டாக்ஸ், சிமாண்டிக், ஆப்ஜெக்ட் ரெசல்யூஷன். இப்ப தேர்ட் ஸ்டெப் தான் நான் சொன்ன அந்த பிரிவிலேஜ் எரர்.
ஸோ ஆப்ஜெக்ட் ப்ரிவிலேஜ் ப்ரிவிலேஜ். வரும்போது அப்படின்னா இந்த யூசருக்கு இந்த டேபிள் ஆக்சஸ் பண்றதுக்கு ப்ரிவிலேஜ் இருந்தா மட்டும்தான் அலோவ் பண்ணும். இல்லை அப்படின்னா இன்வாலிட் ப்ரிவிலேஜ் ஆர் ப்ரிவிலேஜ் இல்லைன்னு சொல்லி அலோவ் எரர் பண்ணாது. ஆரம்பிச்சு யூசருக்கு. தேர்டு ஃபோர்த் ஓகே. ஸ்டெப் வந்து ஆப்டிமைசேஷன். ஆப்டிமைசேஷன் என்ன நடக்கும் அப்படின்னா இப்ப அவர் ஹிட் பண்ற டேபிள வந்து என்ன ஆகும் அப்படின்னா இருக்கிறதுல ஷார்டஸ்ட் பாத் ஏதோ அங்க என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆப்டிமைசர் வந்து ஒரு எக்ஸிகியூஷன் பிளான கிரியேட் பண்ணுவாரு. ஓகேவா? ஸோ கிரியேட் பண்ணிட்டு சர்வர் ப்ராசஸ் கையில கொடுத்துருவாரு. இந்தப்பா இவர் சொன்ன டேபிள் இந்த இடத்துல இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி போய் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்வர் ப்ராசஸ்ட வந்து கொடுத்துருவாங்க ஆப்டிமைசர். ஸோ இப்ப என்ன பண்ண போறாரு இந்த சர்வர் ப்ராசஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த இந்த ஆர்டரை வாங்கிட்டு போயிட்டு எங்க செக் பண்ணுவார் அப்படின்னா இப்ப நம்ம எஸ்ஜிஏ சொன்னோம்ல, எஸ்ஜிஏல ஷேர்டு பூல் சொன்னோமா, ஷேர்ட் சொல்லிட்டு அதாவது இங்க ரெண்டு சொன்னேன்ல ப்ரோ. ஒன்னு லைப்ரரி கேஷிங் சொன்னேன் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஷேர்டு பூல் உள்ள இருக்கிற லைப்ரரி கேஷே ஞாபகம் இருக்கு ப்ரோ. என்ன பண்ணும் ரீசென்ட்லி எக்ஸிக்யூட் பண்ண எல்லா எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட்டுமே எங்க ஸ்டோர் பண்ணி எஸ்கியூஎல் வச்சிருக்கோம். ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? சோ இப்போ இந்த ரமேஷ் ஹிட் பண்ற சேம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயை வந்து யாராவது ஹிட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும். சோ இப்போ யாருமே ஹிட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்? யாருமே ஹிட் பண்ணல அப்படின்றது செகண்ட் சினாரியோ. இப்போ யாராவது ஹிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சிம்பிளா எடுத்து இங்க இருக்க டேட்டா எடுத்து கொண்டு போய் யூசர் கொடுத்துரும் ஈஸியா. அதாவது இங்க இருக்க எடுத்து கொண்டு போய் யூசர் கொடுத்துரும். ஓகே. என்ன பண்ணுவார் அப்படின்னா யூசர் கொடுத்துருவாரு. இந்தப்பா நீ கேட்ட யூசரோட டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கிளியரா? இந்த கிளியரா ப்ரோ? இப்ப மெமரியில இருந்து எடுத்துட்டாரு, லைப்ரரி கேஷியர்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னா இதோட பேரு வந்து சாஃப்ட் பார்சிங். கிளியரா ப்ரோ? சாஃப்ட் பார்சிங். இப்ப ஹார்ட் பார்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்பதான் தலைவலி. அதாவது இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது தலைவலின்னு என்ன அப்படின்னா இவர் போய் சுத்தி அலைஞ்சு தேடி எடுத்துட்டு வந்து யூசர் கொடுக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேவா? சோ இது எப்படி நடக்கும் நான் சொல்றேன் பாருங்க. டேட்டா டிக்ஷனரி கேஷ்ல போய் எடுத்துப்போம் ப்ரோ. இல்ல 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 நான் சொல்றேன் பாருங்க. கரெக்ட்டா இப்ப வந்து நான் சொன்ன கான்செப்ட் ஷேர்டு பூல்ல இருக்கிற லைப்ரரி கேஷியர்ல இந்த டேட்டா இருக்கறனால யூசருக்கு கிடைச்சிருச்சு டேட்டா ஈஸியா முடிஞ்சு போச்சு கான்செப்ட். அவர் நினைச்சதை அச்சீவ் பண்ணிட்டாரு ரமேஷ். இது ஒரு சினாரியோ முடிஞ்சு போச்சு. இப்போ இது எல்லாமே சேம் ப்ராசஸ். ஆனா இந்த எஸ்கியூஎல் இவர் தான் ஃபர்ஸ்ட் ஹிட் பண்றாரு அப்படின்னா கேஷியர் இல்ல சாரி லைப்ரரி கேஷியர் இல்ல அப்படின்னா என்ன நடக்கும்னா சர்வர் ப்ராசஸ் போய் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம டேட்டா ஃபைல் இருக்குல்ல, டேட்டா ஃபைல்ஸ் என்னென்ன கண்டெய்னிங் த பிசினஸ் டேட்டாஸ். சோ அந்த டேட்டா ஃபைலுக்கு என்ன பண்ணுவார் போய் இந்த டேபிள தேடுவார். எந்த டேபிள? இந்த எம்ப்ளாயின்ற டேபிள தேடுவார். இந்த எம்ப்ளாயி டேபிள் எங்க இருக்கோ அந்த டேபிள தூக்கிட்டு வந்து எங்க வைப்பாரு அப்படின்னா டேட்டா பஃபர் கேஷே. டேட்டா பஃபர் கேஷேல என்ன பண்ணுவார் அப்படின்னா இங்க வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ அந்த டேட்டா எடுத்து இப்ப எதுவுமே மாடிஃபை பண்ண மாட்டாங்க. இங்க பிசிக்கலா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? சோ இந்த டேட்டாவை எடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டா பஃபர் கேஷேல வச்சுட்டு இந்த டேட்டா பஃபர் கேஷேல இருந்து அந்த டேட்டாவை அலைன்மெண்ட் ஐ மீன் ரோ லெவல் ஆக்டிவிட்டி ஒன்று பண்ணுவாங்க. எங்க பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டா பேஸ் பஃபர் கேஷேல பண்ணிட்டு இந்த டேட்டாவை எடுத்து கொண்டு போய் எங்க கொடுப்பாரு அப்படின்னா பிஜிஏல கொடுப்பாரு. கிளியரா? சோ அந்த சேம் டைம்ல வந்து இந்த இந்த எக்ஸிகியூஷன் பிளான் வந்து எங்க ஸ்டோர் ஆயிரும் அப்படின்னா இங்க ரீசென்ட்லி இங்க லைப்ரரி கேஷ்ல ஸ்டோர் ஆயிரும். சோ இந்த டேட்டாஸ் எங்க எங்க காப்பி ஆயிருமா இங்கேயும் காப்பி பண்ணிடுவாரு. அதே மாதிரி டேட்டா எடுத்து கொண்டு போய் பிஜிஏல கொடுத்துருவாரு. சோ பிஜி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. முடிஞ்சு போச்சு. இது வந்து ஏன் தலைவலியும் சொல்றேன் அப்படின்னா இது போய் டேட்டா ஃபைல ரீட் பண்ணி டேட்டா ஃபைலுக்குள்ள எங்க டேபிள் இருக்கோ அதை எடுத்து கொண்டு போய் இங்க டேட்டா பப்ளிகேஷன்ல வச்சு சோ இங்க இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஜிஏ கிட்ட கொடுத்து பிஜிஏ யூசர்ட்ட கொடுத்துருவாங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். இது வந்து ஒரு யூசர்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணாங்க அப்படின்னா இது எல்லாமே நடக்கும். சோ ஒரு இன்டர்வியூ என்ன கேட்பாங்க அப்படின்னா எந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க பார்த்தாங்க கேட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராசஸுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க எக்ஸப்ட் சர்வர் ப்ராசஸ்.